சமையல்ல நம்ம பார்க்க போற டிஷ் வந்து சிஸ்லர்ஸ். ஹோட்டல்ஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய சிஸ்லர்ஸ் வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிஸ்லர்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ராக்கோலி, கேபேஜ், கொடமிளகா ரெட் கலர், எல்லோ, க்ரீன், லெமன் ஒன்று, ஆனியன். ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், பெப்பர், பட்டர், சோயா சாஸ், சிக்கன் க்யூப்ஸ், பன்னீர். இப்போ சிக்கன் க்யூப்ஸ் பன்னீர் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கோலி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் இது ஸ்டீம் ஆகட்டும், ஆவியில் வேகட்டும். இப்போ ப்ராக்கோலி நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது டாஸ் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. பட்டர் 1 ஸ்பூன் போடுங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் குறையுது. எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ண ப்ராக்கோலி போடுங்க. அது கொஞ்சம் நேரம் டாஸ் பண்ண ஒரு நிமிஷம் ப்ராக்கோலி ஃபஸ்ட்டு வதங்கட்டும். அதுக்கப்புறமா கேப்சிகமும் பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேப்சிகம் எல்லாம் போட வேண்டியதான். க்ரீனு, ரெட் கலர், எல்லோ கலர் 3 கேப்சிகம் போட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது ஆனியன் ஆப்ஷன் சொன்னதுனால ஆனியன் ஆட் பண்ணல. ஒரு சிலர் ஆனியன் கார்லிக் இல்லாமல் விருப்பப்படுவாங்க, ஸோ அவங்களுக்காக இது காட்டுறேன். இதனால் டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு, வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு, இதுக்கு வந்து பெப்பர் தூள், அதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணதுனால இதுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகக்கூடாது, இதில் ஜஸ்ட் ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப குக் ஆனால் நல்லா இருக்காது. இதுக்கு வந்து பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணி பன்னீர் ஆட் பண்ணிருக்க. பன்னீரில் இருக்க அந்த தண்ணி கொஞ்சம் வடிகிற வரைக்கும் வச்சுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் லைம் புழிஞ்சிக்கலாம். இதில் லைம் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ். லைம் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ப்ராக்கோலிக்கு முதல் கேரட், பீன்ஸ் கூட நம்ம ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள், அப்புறம் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் இருப்போமோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக போடலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் டாஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி. இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து அந்த சிஸ்லராக ரெடி பண்ணுறதுன்னு காட்டலாம். இப்போ தவா இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி திக்கான ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் கோஸ் அது மேலே வச்சுட்டு இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன் இல்லாமல் ரெடி பண்ணுறதுக்கு. இல்லை ஆனியன் கார்லிக் எதுவுமே இல்லை, வெறும் பெப்பர், சோயா சாஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நார்மல் பிளேட் வச்சு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதுக்காக இதை காட்டுறது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கட்டர் இருக்கும், வெஜிடபிள் கட்டர் இருக்கும், அது மேலே அப்படியே வச்சிட்டோம்னா நமக்கு ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி சிஸ்லர்ஸ் வந்து வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ
பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு ரெடி பண்ணுறது இது. பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஒரு ஸ்பூனு, பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா வதங்கட்டும். இது வந்து அயன் கடாய், அதனால் கொஞ்சம் ஒட்டி வரும், பரவாயில்ல. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் அயன் கடாய் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு இது வதங்கட்டும். இப்போ இதில் வந்து தேவையான சால்ட்டு ஒரு எந்த அளவு தேவையோ சால்ட் அவ்வளோ போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸுன்றது காஞ்ச மிளகாயை பொடி பண்ணி வச்சது தான். இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. காஞ்ச மிளகாயை பொடி பண்ணி வச்சது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன். இது நல்லா வதக்கிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இந்த சிக்கனை. இது வதக்கியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். மூடி வச்சு ஒரு ஸ்லிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க, ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லெமன் ஒரு 2 ட்ராப்ஸ் புழிஞ்சிட்டு சோயா சாஸ் ஒரு 2 ட்ராப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பெப்பர் போடலாம், காரம் பத்தலைன்ற மாதிரி இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அது காரம் வேணும்னா பெப்பர் போடலாம். பெப்பர் அவ்வளோதான். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ண லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கேபேஜ் லீவ்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கூடியது நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து சிக்கன் வந்து சிக்கன் வச்சாச்சு. இதில் வந்து அந்த சிஸ்லிங் எஃபெக்ட் வேணும்னா பட்டர் வந்து இந்த தவாவில் போடுங்க. வேணுன்றவங்க ஆலிவ் ஆயில் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதில் ஃபுல்லாக, அது நல்லாயிருக்கும். ஹோம்மேட் சிஸ்லர்ஸ் இஸ் ரெடி. இது வந்து சிக்கன் போட்ட சிஸ்லர் பேனில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது வந்து பிளேட் வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறது. இது வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.